அழித்தாய் போற்றி, ஆணவக் காட்டை எரித்தாய் போற்றி, இகமும் பரமும் இணைந்தாய் போற்றி, ஈசன் திருவடி அடைந்தாய் போற்றி. இன்னைக்கு குருவானந்த சாமி ஆசிரமத்திலேருந்து இன்னைக்கு 11வது விழான்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இப்போ கூடியிருக்கிறது 11வது விழா. இதில் வந்திருக்க எல்லாத்துக்குமே எல்லா நலமும் பெற வேணும்னு கேட்டுக்கிட்டு, இன்னைக்கு நம்ம சிறப்பு வேணும்னா வந்திருக்கிற வெள்ளலூர் ஆசிரமத்தினுடைய தலைவர் திரு ராஜசேகரன் சிறப்பு அழைப்பு அழைத்து அவர் தலைமையுரை ஆற்றி தர வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இது முதல் தடவை நான் இங்கு வருவது. அதற்கு முக்கிய காரணம் நம் நண்பர் மோகன். இங்கேயும் ஒரு திருவண்ணாமலை இருக்கு, பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸ்தாபனத்துக்கு வர்றதுக்கு ஒரு முற்பிறவையில் ஒரு தவம் செஞ்சுருக்கணும். அது இருந்தால் தான் அதுக்கு வர முடியும். அதன் பிரகாரம் பார்க்கத்தா நம்ம எல்லாரும் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் கல்யாணம் ஆகி எங்கள் மாமனார் 3 மாதத்தில் ஜபம் வாங்க வச்சிட்டாரு. அது ஒரு பெரிய கதை. எங்கள் வீட்டில் எல்லாம் முத்திரையானவங்க, வைஷ்ணவ இதில் முத்திரையானவங்க. ஒரு 100 பேருக்கு நம்ம வீட்டில் எல்லாம் பண்ணி கொடுத்தது. எனக்கு புதுசாக அதில் எதுவும் விளங்கலை. ஜபமான சொல்கிறாங்க, மூச்சா முட்டை ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இதில் கொண்டு வந்து சிக்க வச்சுட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அடிக்கடி பழனி போயிட்டு வருவேன். எல்லோரும் பழனி போயிருப்போம்னு நினைக்கிறேன். அப்போது ஸ்ரீனிவாசல சுவாமி எல்லாத்துக்கும் தெரியுமா? இங்கே எத்தனை பேர்த்துக்கு தெரியும் ஸ்ரீனிவாசல சுவாமி? யாருக்குமே தெரியாது. அப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ரொம்ப லக்கி தான். அப்படின்னா அவர் ஒரு சிங்கம் மாதிரி அந்த பழனியில ஆரம்பத்தில் அப்படின்னா இது ரொம்ப சிறப்பாக போச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இந்த செவி வழி செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நான் அப்போ 84ல் என்னோட திருமணம், 85ல் குழந்தை, 84லேயே குழந்தை. ஒரு 3 வயசுல அங்கே எடுத்துட்டு போகிறோம். அப்போ இதே கூட்டம் தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இல்லைங்களா, இந்த அளவுக்கு தான் இந்த பழனியில் கூட்டம் இருக்குது. 1986 40 வருஷம் ஆச்சுன்னு வைங்க. அப்போ எனக்கு வயசு 30ன்னு நினைக்கிறேன். அவர் நடத்துறதுக்கு பொருளாதார உதவி தேவை. அந்த பொருளாதார உதவிக்கு யாருனாலையும் ஒரு 100 ரூபா கொடுத்தா பெரிய காசு. அப்போ சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் சாமி ரூமில் தான் படுப்பேன். அவர்கிட்ட கொஞ்சம் அது ஐக்கியம். என்னை கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு அப்படி சிங்கம் மாதிரி தான் கரிச்சு பார்க்குறதுக்கு சிங்கம் மாதிரி தான் இருப்பார். சரிங்களா? அப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கார்த்திகை அண்டு ஆனி மாதம் அந்த அகண்ட ஜபம் 12 நாள் நடக்கும். அதில் அகண்ட ஜபத்தில் ஒரு நாள் தங்கல் போடுறோம். 3 நாள் தங்கல் போட்டோம். எனக்கு அப்போ அது விருப்பம் ஆச்சு. அவர் இருக்கும்போது நைட் 11 மணிக்கு ஒரு மில்லு காரில் டப்பு டப்புன்னு இறங்குறாங்க. இறங்கினோடனே இவர் முன்னாடி அந்த வாசப்படியில் உட்கார்ந்துருக்காரு. இவர் அவங்க நிறையா பொருள் உதவி செய்கிறவங்க. 10,000 5,000 எல்லாம் கொடுத்து, அப்போ 10,000 கொடுக்குறது இன்னைக்கு 10 லட்சம் சமானம். அந்த காசு வாங்கி தான் அதெல்லாம் அங்கே நிர்வாகம் பண்ணுவாங்க. அதனால் உடனே அவங்க ஹோஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் அவர் எந்திரிக்கிறாரு. நான் பக்கத்தில் எப்பவும் ஒரு பூனைக்குட்டியாட்டு உட்காந்துட்டே இருப்பேன். அது என்னமோ அவர் கூட ஒரு ஈடுபாடு. அப்புறம் ராஜ்சாகர் அப்படின்னாரு. எனக்கு என்னமோ ஒரு பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த பேர் உச்சரித்த விதம். நாக்கு போய் నువ్వు ஜபம் செய், நாக்கு பதில் போய் నువ్వు ஜபம் செய் அப்படின்னாரு. தெலுங்கில் தான் பேசுவார். அப்படின்னா எனக்கு பதில் நீ போய் ஜபம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு என்னதாச்சு, உடனே ஒரு பெரிய சந்தோஷமாகி போச்சு. நமக்கு பதிலாக போய் பண்ண சொல்கிறாரு. டேன் வரும் தெரியுமா, ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொருத்தருக்கு. அந்த மாதிரி வரும்போது நைட் 11 மணிக்கு போய் பண்ண சொல்கிறாரு. அந்த நேரத்தில் போய் மேலே யாருமே இல்லை, ஒரு 3 பேர் தான் இருந்தோம். அதில் போய் அவர் உட்கார்ந்த இடத்துலையே போய் உட்காந்துட்டேன்.
அவர் எப்படி எங்கே போய் உட்காருவாரோ அந்த அங்கே இருக்கிற விளக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒரு வகையான இந்த நவக்கிரக சகல தோஷத்தையும் போக்குற மாதிரி விளக்கின் அமைப்பு அந்த விளக்கு. அந்த விளக்கு அந்த விளக்குது. அங்கே போய் உட்காந்துட்டு பண்ணினேன். பண்ணும்போது தான் அது ஒரு எனக்கு பதிலாக போய் பண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அந்த வேர்டில் தான் வார்த்தையில் ஒரு பெரிய என்னமோ ஒரு மந்திரம் மாதிரி இருந்தது. போய் பண்ணினேன். அன்னைக்கு தான் ஜபம் லயிச்சாச்சு. ஓ இதுதான் ஜபமா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த சுவாசம் கதி எடுக்கிறது எப்படி என்ன தன்னால் வருது. தன்னால் வருது. அது வந்து முடிஞ்ச உடனேயே நிஷ்டையில் உட்கார்ந்தா பூரா சிம்ம வனம், பூரா இதே மாதிரி வனம், இந்த மாதிரியே தான் வனம் பூரா சிங்கங்க சுத்தி படுத்துருக்கு. எனக்கு வேத்து பூத்து போச்சு, என்னடா பிடிச்சிருமாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கண்ணை திறக்கிறேன். அப்புறம் ஒன்றுமே பேசல, சத்தம் இல்லாமல் ஒரு 1.25 மணி நேரம் இருக்காது நடந்தது. அது அது ஒரு என்னமோ இந்த பாம்பு சட்டை விட்டா பாம்புக்கு எப்படி ஒரு வீரியம் வருது, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. அந்த கிடைச்ச உடனே அந்த இதுலேயே வந்து தூங்கணுமே, அந்த மாதிரி தூக்கம் தூங்கி இருக்கிறேன். வாழ்க்கையில் அந்த தூக்கமே தூங்குனது இல்லை. அதில் ஒரு கனவு, நேற்று ஒரு கனவு வந்தது. அந்த கனவுக்கு பலன் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறது தான். அது அப்புறமா விவரிக்கிறேன். அந்த கனவுங்கிறது வந்து நம்ம தாட்டில் நம்ம சிந்தனையிலிருந்து உருவாகிறது தான். அந்த கனவுல அந்த சிங்கங்கள்லாம் இருந்ததை பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா மிருகங்களையும் யானை விட சிங்கம் தான் ஒரு படி மேலே. அந்த உட்காந்து அது ஒரு உட்காந்துட்டு இருக்குது, முன்னங்கால் நீட்டி உட்காந்துட்டு இருக்குது, ஒன்று நின்றுட்டு இருக்கு, ஒன்று என்னை பார்த்து பாயிற மாதிரி இருக்கு. இப்படி எல்லாம் அந்த வேர்த்து பூத்ததுல எந்திரிக்கிறேன். எழுந்திரிச்சு தூக்கம் கலைஞ்சிருச்சு. அப்புறம் எடுத்த உடனே அப்புறம் சாமி வந்து 3 மணிக்கே எழுந்திரிச்சு போய் அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்துக்குவார். காலையில் எல்லாம் இந்த டிஃபன் எல்லாம் பண்ணுறதுக்கு போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணுவார். அது பண்ணு இது பண்ணு என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் நான் ஒரு குருபக்தி இருக்குன்னு இல்லையா, அதன் பிரகாரம் அந்த மெத்தையெல்லாம் அவர் எப்பவும் கொசுவலை போட்டு தூங்குவார். அதையெல்லாம் போட்டு அந்த மெத்தையை அதையெல்லாம் உதறி நல்லா நீட் பண்ணி அந்த யாரோ என்னென்னமோ வாங்கிட்டு வருவாங்க, வாழைப்பழம், அப்புறம் பழங்கள், என்னென்னமோ ஸ்வீட்டு, வெல்லம் எல்லாம் எல்லாம் வாங்கி அங்கே போட்டுருவார். எதையும் அது தோடவும் விட மாட்டார் யாரையும், அந்த ரூம்குள்ளேயும் யாரும் விட மாட்டார். இது அவரோட கேரக்டர். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா எல்லாம் உதறி அதாவது அந்த பழத்தை எடுத்து நல்லதெல்லாம் எடுத்து வச்சு எங்கெங்கே எந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணிட்டு, பாயெல்லாம் கசமுசான்னு இருக்குது அதையெல்லாம் சுற்றி வச்சுட்டு, அப்புறம் அந்த துப்பட்டியை எடுத்து ஒரு போர்வை எல்லாம் போட்டு உதறனா உகப்பட்ட இது தூசி அதெல்லாம் கொண்டு போய் உளறி போட்டு, அப்புறம் அந்த மெத்தையை எடுத்து வெயிலில் போடலான்னு சொல்லி போகிறோம். தொப்புன்னு ஒன்று விழுந்தது. அது என்னவா இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணுறீங்க? பாம்பல்ல, அவரோட ஜாதக நகல். அது அடியில் வச்சு தூங்குறாரு. அதை எடுத்து எனக்கு அதில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. பொதுவாக சின்ன வயசுலேருந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதை எடுத்து பார்க்குறேன். அதில் அவரோட லக்னம் வந்து சிம்ம லக்னம். நைட்டு கனவு வந்ததுக்கு எப்படி கோயின்சைடு வருது. அவரோட நட்சத்திரம் வந்து பூசம். புரியுதுங்களா? பூசத்தில் தான் எங்கள் வீட்டில் விசேஷம் பண்ணுவாங்க. பூசத்தில் தான் என் கல்யாணம் ஆச்சு. பூசத்தில் தான் என் பொண்ணு பிறந்தா. பாருங்க என்ன கோரிலேட்டட் ஆகுதுன்னு. இதுதான் மகான்களோட ஒரு இது. முதல்லயே அது ப்ரீ டிட்டர்மின்டு, முன்னையே அது முடிவு செய்யப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அனுபவம் அவருக்கு எனக்கு கிடைச்சிது. அவர் இறக்கும் தருவாயில் நானும் எங்கள் மாமனாரும் வடலூர் போனோம். பஸ் பிடிச்சி போனோம். போகும்போது ரொம்ப அழுதேன். ஏன் அழுகிறேன் அப்படின்னா, என்னை கேட்குறாரு, நான் எப்படி சச்சிப்போத்து அப்படின்னு கேட்குறாரு. இப்படி எப்போ சாவேன்னு கேட்குறாரு. என்ன சாமி நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க? எங்களுக்கு இறப்பு இல்லை அப்படிங்கிறேன் நான். எனக்கு என்ன பெரிய ஞானம், என்ன ஒரு இது. ஏன்னா என்னை கேட்குறாரு அதைய. சாவு உங்களுக்கு இறப்புங்கிறது இல்லை, ஏன்னா நீங்கள் அந்த வழியில் இருக்கிறீங்க. நிறைய கதையை சொல்லியிருக்கிறாங்க, அது எல்லாம் சொன்னப்போ நேரம் பத்தாது. அது சொல்லி போட்டு கடைசியில் நாங்கள் இஷ்டமே இல்லாமல் தான் வீட்டுக்கு வர்றோம்.
முழு பௌர்ணமி. வைகாசி விசாகம் போய் விசேஷம் இல்லையா? முருகன் கோயில் எல்லாம் அந்த கேட்டையில பௌர்ணமி விழுகுது. அப்போ கேட்டுக்கு முன்னாடி நாங்க நின்னுட்டுருக்கோம். முழு நிலவு ஒரு 9 மணிக்கு முழு நிலவு பார்த்தா அப்படி ரம்மியமா இருக்கு. என் பொண்ணு பக்கத்துல, "ஏன் சாமி இன்னைக்கு நிலவு பாரு. இந்த இந்த நிலவு இனி திரும்பி வருமா? இந்த நாள் ஒரு நாள் திரும்பி வருமா? இது கிடைக்காத நாளா தெரியுது எனக்கு. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு." அப்படின்னு அந்த நிலவ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்து நின்னுட்டு அவளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அவளுக்கு அரை வயசு புரியுது, அரை வயசு புரியலன்னா ஒரு 18 வயசு பொண்ணு காலேஜ் படிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்துட்டு என் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறா அந்த மாரி. ஆனா நைட்டெல்லாம் தூங்கவே இல்ல. என்னமோ ஒண்ணு இருக்குதுங்கிறது அது தெரியுது. அது என்னன்னு தெரியல. காலையில 8 மணிக்கு என் மச்சினன் ராஜாமணி அங்கேருந்து ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஸ்பீடா வீட்டுக்கு வர்றாப்படி. வந்தவுடனே நம்ம வீட்ல சொன்னோம், "பாவா பெரியசாமி சமாதி ஆயிட்டாரு" அப்படின்னு. "எப்போ?" அப்படின்னு கேட்டேன். "நைட் 10 மணிக்குங்கிறாரு." எப்படி ரிலேட்டட் ஆகுதுன்னு பாருங்க. இவ்வளவு பதமா வச்சிருந்து, "அவ்வளோ ருசியா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு அந்த ருசி தெரியுமா? அன்லெஸ் அதர்வைஸ் அதை நீங்க சுவைக்கிற வரைக்கும் இப்படித்தான் சித்த வேதமும். எங்கவை சொன்னாலுமே அவங்க உள்ளுக்குள்ள போனாதான். சும்மா கேள்வி பதில் சம்பாஷணையில் சாமி 22 அத்தியாயம் வச்சுட்டு போனாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆனா ஒரு மகாத்மியம் இது இவரெல்லாம் சாயுஜ்யம் அடைஞ்சவங்க தானே இவங்க எல்லாம், சிவானந்தர் எல்லாம். இன்னொரு கதை இருக்கு. அது ஒரு 5 நிமிஷம் சொல்லி முடிக்கட்டுமா? நீங்க விருப்பப்பட்டால். காலேஜ் படிக்கிறேன் நானு. பிகாம் படிச்சிருக்கேன். அதில் எங்கள் வீட்டில் இருந்து மேற்கு பக்கம்தான் பஸ்ஸு போய் ஏறணும், 23ஆம் நம்பர். அந்த பஸ் ஏறதுக்கு நாங்கள் பார்க்கில் போய் இறக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக அந்த மேற்கு பக்கம் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் தான் ஏறுவேன். ஏன்னா அங்கே ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், மேடை இருக்கும். அங்கே போய் அன்னைக்கு இருக்கிற எக்ஸாமை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுவேன். அந்த 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 அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ளே போனாலே நம்ம சமாதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலிங். அதுக்குள்ளே போய் போய் சாமி ஒன்று போட்டு அப்போல்லாம் ஒரு கற்பூரம் வச்சு நல்லா பறித்து எழுதணும் சாமி அப்படின்னு ஒன்று போட்டு நிறைய மார்க் வரணும். அந்த வயசுல அதுதானே வரும். கும்பிட்டு போட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு 15-20 நிமிஷம் படித்தா பஸ் வந்துடும். அப்புறம் ஏறிக்குவேன். இதே இதுதான் நான் பண்ணுவேன். தெரியுது. அப்புறம் இப்படி தூக்குறேன், சாமி ஃபோட்டோ அங்கே இருக்குது, நம்ம சிவானந்தர் ஃபோட்டோ. அப்புறம் திரும்பி உள்ளுக்குள்ளே போகிறேன். "ஏன் சாமி அந்த சாமி ஃபோட்டோ இங்கே இருக்குது, எப்படி உங்களுக்கு தெரியும்?" "அது பெரிய கதை சாமி" அப்படிங்கிறார். அவர்கிட்ட நான் உபதேசம் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறார். புரிஞ்சுதுங்களா? அப்போ நான் உபதேசம் வாங்கலை. அப்புறம் பின்னி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் அது நடக்குது. உபதேசம் நான் வாங்கலை. அதனால இவர் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு தெரியாது இல்லையா? அவரு எனக்கு அந்த நாலேஜ் எல்லாம் அப்போ இல்லை. கேட்டுட்டு அப்புறம் அவர் இங்கே தான் மேடையில் எல்லாம் பேசுவார். நான் மேலத்தில் மேடை இருக்கிற பிள்ளையார் கோவில் மேடை, அங்கே தான் உட்காந்து பேசுவாருங்கிறார். புரிஞ்சுதுங்களா? அங்கே வந்து உட்காந்துட்டு அவர் ஒரு சைஸில் உட்காருவார் தெரியுமா, இப்படி வீரமண்டி போட்டு அந்த மாதிரி உட்காந்துட்டு வெறும் ஒரு துண்டு தானாமா, ஒரு இந்த அளவுக்கு ஒரு வேட்டி ஒரு துண்டு அவ்வளோதானாமா வந்து உட்காந்துட்டு மலையாளம் கலந்த தமிழ்லையும் தமிழ் கலந்த மலையாளத்துலேயும் பாஷை ஸ்பீச் பேசுவாராம். புலிகுளத்துலேருந்து அடுத்தது இங்கே தான் வருவாராம். ஒரு 50 பேர் இருப்பாங்களாமா அதிகபட்சமாக. சரிங்களா? பேசுவாராமா. இது அவர் பெரிய ஞானிசாமி. அவர் வந்துட்டு போன பிறகு தான் நமக்கே எல்லாம் இதாச்சு. அவர் பேசினார பேசிகிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் உபதேசம் போய் வாங்கணும் இல்லையா? வாங்கும்போது தான் இந்த மேட்ரு எனக்கு தெரியும். கோரிலேட்டட் பண்ணும்போது அப்படின்னா நாம் அதுக்கு முன்னாடியே உபதேசம்னா என்னன்னு தெரியாது, வாங்கவும் கிடையாது, இவராருன்னு தெரியாது. அங்கே அதுக்கு வாங்கியிருந்தாலும் கூட அது தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த மேட்ரு நமக்கு இன்னைக்கு கொண்டு போய் அங்கே விட்டுருக்கு பாருங்க. அந்த உட்கார்ந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறோம் பாருங்க, அந்த தான் விட்டகுறை தொட்டகுறைங்கிறது இருக்கு. இது ஒரு பெரிய இடமா வருங்காலத்தில் வர்றதுக்கு இப்போவே எழுதி வச்சுக்கோங்க இருக்கு.
வருங்காலத்தில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. நைட்டு வந்த கனவு ஒரு சிறிய பெண், பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ரோட்டை காமிச்சிட்டு ஓடுது. அந்த வர்ற பாதை இப்போ நாம் வந்தோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. போயிட்டு திரும்பி வந்துருச்சு. அப்புறம் நானே போய்க்கிறேன்னு போகுது. திரும்பி வரும்போது பூரா அலங்காரமாக வருது. பூரா பட்டு சீலை நகை எல்லாம் போட்டுட்டு வருது. அப்படின்னா என்ன மீனிங்கு? நான் வரும்போது இப்படி இருந்தது, அது மாறப்போகுது. அது எப்படின்னு தெரியுங்களா? இந்த மாதிரியான ஒரு இதில் தான் அதை கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ அதனால் ஸோ பிளஸ்டு. டுடே இஸ் அ வெரி இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதமான நாள். எல்லா புகழும் மோகனுக்கே. எனிஹோ இத்தனை நேரம் நீ இந்த சிறியனின் உரை எல்லோரும் காது கொடுத்து கேட்டதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இது சிறப்பாக அமையணும்னா சில கோட்பாடுகளால் அது இருக்குது. சும்மா சாதாரணமாக வரல எடுத்த எடுப்பில் நம்ம அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் நல்லா சொல்ல முடியாது. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னால் இங்கே யார் வர எப்பாவது ஒருத்தர் யாரோ வருவாங்க, இல்லை 2 பேர் வருவாங்க, தியானம் பண்ணுவாங்க, போவாங்க. ஆனாலும் இந்த ஆசிரமத்தில் இந்த சமாதி இருக்கிற ஏரியாவில் இந்த சித்த வித்தியாலய தவாலயத்தை மேலே கொண்டு வர்றதுக்கு பெருந்துணையாக இருந்தவங்க குளத்தூர் பிரம்மஸ்ரீ குருவானந்த சாமி ஆசிரமத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தான் நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். அப்படிமா அதனால அந்த நிர்வாகத்தில் எங்கள் மேல் ஒரு கருணை கொண்டு அப்பாவுடைய உந்தல் இதெல்லாம் போய் செய்யலான்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த உத்தரவுப்படி இது நானும் நீங்களுமோ யாருமே முடிவு பண்ணலை. அப்போ இது எங்கேயோ இயக்கப்படுது. அப்போ நமக்கு நம்ம ஞானப்பிதா நம்மளை உந்தி விட்டுருக்காரு. அப்படி போகக்கூடிய சிறப்பான நிலையில் இப்போ பாருங்க அண்ணா பிகே புதுலேருந்து வந்தார். அவர் சொன்னார், உட்காருங்கண்ணா. அவர் சொன்னார், அவர் வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்காரு. அதை டெலிகாஸ்ட் பண்ணி நம்மளுக்கு தெரியணும், பல பேர்த்துக்கு இந்த விஷயங்கள் போய் புரியணுங்கிறதுக்காக சிரமம் எடுத்தவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சிரமம் எடுத்தவங்க இந்த மாதிரியான விழாக்களை ஓரளவுக்கு நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கு எனக்கு ஒரு முதுகுத்தண்டு வேணும் இல்லைங்களா? பேக் போன் இல்லாமல் எந்த காரணமும் எந்த விஷயமும் நடக்க முடியாது. எடுத்தடுப்பில் நாமளே குழந்தைகளை இறங்கி நடக்கிறதுங்கிறது கஷ்டம். தாய் தகப்பனுடைய கைகால் பிடிச்சிக்கிட்டு தான் வளர்ந்தால் தான் நம்ம வர முடியும். அப்படி நமக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. அடுத்து இங்கே வர்றவங்க எல்லாருமே இவ்வளோ சிறப்பாக நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்து பேசுகிறோம்னா இதுக்கெல்லாம் காரணம் குருவானந்த சாமி ஆசிரமத்தினுடைய முழு சப்போர்ட் தான். அடுத்தது இவர் கூட இருந்துட்டு இங்கத்த இந்த தவாலயத்தை நாங்கள் சிறப்பாக நடத்துறதுக்கும் இந்த மாதிரியான விழாக்களை செய்யறதுக்கும் எங்களுக்கு சைடு சப்போர்ட்னு இல்லை. மெயினாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டே எங்கள் குடும்பத்தாரில் என்னுடைய மூத்த மகன் ஸ்ரீராம் அவர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. அதே மாதிரி சமையலே பார்த்திங்கன்னா வெளியில் கடையில் ஒரு தடவை கடையில் வாங்கினோம், சரிப்பட்டு வரல. அன்னையிலேருந்து அவங்க முடிவு பண்ணி இன்ன வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாமே இன்வால்மெண்ட் ஆகி தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சிறப்பாக செய்கிறதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்காங்க. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, இந்த காற்றை ஊதுவதன் மூலமாக என்ன மாற்றம் வரும்? ஒரு எளிமையாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் இருக்கே அப்படின்னு நினச்சிருந்தோம். ஏன்னா ஆன்மீக தேடல் ஒரு சிறு வயதிலேருந்தே இருக்குது. என்றைக்கு போய் சாமி கும்பிட ஆரம்பித்தோமோ அன்னிலேருந்தே இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் இருக்குது. இவங்க எப்படி சாமி கும்பிடணும், என்னென்ன படைக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி கும்பிடணும். சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு வயசு பொண்ணு, ஒரு 30-25 வயசு இருக்கும். நான் கை குழந்தையா இருப்பேன். ஒரு 60 வயசு ஆள் வருவார், கும்புறாத்தாம்பார். என்னடா எங்கள் அம்மா சின்ன பொண்ணு, அவர் ரொம்ப பெரியவர், ஆத்தான்னு மரியாதை கொடுக்குறாருன்னு. எங்கள் அப்பா போகும்போது கும்புறசாமிம்பாங்க. இன்னும் சின்ன பையனாக இருக்கார், அவர் பெரியவர் இருக்கார், சாமின்றாங்கன்னு. அப்போ சக உயிர்களை அந்த அனுபவம், அந்த வயசு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள உசத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய மனசு கிராமத்து மனிதர்களுக்கு நிறையவே இருக்குது. சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்கள சாமின்றது, சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஆத்தான்றது. அப்போது இந்த பண்பாட்டு மூலங்களுக்கு என்ன காரணம்னா ஆன்மீகம் தான் காரணம். இந்த ஆன்மீகம் என்ன, ஒவ்வொன்றா டீப்பாக போன போது அணுவிலும் அணுவாக போகிறது எப்படி, அண்டத்திலும்
பிரம்மாண்டமாகிறது எப்படி? 2மே யோசிக்கும்போது அறிவுக்கு கொஞ்சம் தீனி கிடைச்சது. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அணுவுக்கு அணுன்றது எல்லாருக்குமே புரியும். இருக்கிறதுலயே மிக சிறிய பொருள். அது அது. எது பிரம்மாண்டம்? இந்த அண்ட சராசரம்லாம் பிரம்மாண்டம். இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஒண்ணுமில்லாத வெட்ட வெளியிலிருந்து, சுத்த வெளியிலிருந்து காந்தமா மாறி, காந்தத்திலிருந்து காற்று வந்து, நெருப்பு வந்து, நீர் வந்து, இதெல்லாம் சேர்ந்து மண்ணா மாறி, 5 பூதங்களா மாறி, புழுவாகி, புல்லாகி, பூண்டாகி, அப்படியே பல மிருகங்களாகி, மனிதனாகி, மனிதர்லயே மிகப்பெரிய ஆட்களா மாறி மகானா மாறுறாங்க. அப்போ இந்த பரிணாம வளர்ச்சிய புரிஞ்சுக்கிட்டா, நம்ம ஆன்மீக பயணம் தெளிவா இருக்கும். அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இப்போ மகான்கள் என்ன சொல்றாங்க? இப்ப சிவானந்த பரமஹம்சர் ஐயா வந்து என்ன சொல்றாருன்னா, உண்மைய பேசுங்க. அப்ப எது உண்மை பேசும்? இந்த உடம்பு உண்மை பேசும். அதனால தான் தமிழ்ல இதுக்கு பேர் மெய்யின்னு வச்சிருக்கிறாங்க. உண்மை பேசுறனால மெய்யின்னு வச்சிருக்கிறாங்க. வேற யார் உண்மை பேசுவா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவங்க உண்மை பேசுவாங்க. என்ன எதிர்பார்ப்பு? விருப்பு, வெறுப்பு இல்லாத. விருப்பு, வெறுப்பு இல்லாம எப்படி இருக்க முடியும்? கண்ணுன்னா பார்க்கணும், காதுன்னா கேட்கணும், வாய்னா சாப்பிடணும், எல்லாமே ருசிச்சு சாப்பிடணும், நல்ல இசைய கேட்கணும், அழகானத பார்க்கணும். எல்லாமே சிறப்பா இருக்கணும், சிறப்பா இருக்கணும்னு பழகிட்டு, ஆன்மீகத்துக்கு வரும்போது எதுவுமே வேண்டான்றாங்க. அடிமையாயிராதீங்க, அதுக்குள்ளேயே போயிறாதீங்க, நல்லது சாப்பிட்டுட்டே இருக்கணும், நல்லத பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு போயிறாதீங்க. அப்போ விருப்புன்னு ஒண்ணு இருந்தா, வெறுப்புன்னு ஒண்ணு வந்துரும். இது எங்கே இருந்து வருதுன்னா, அந்த காந்த மூலத்துல இருந்து வருது. இந்த காந்த மூலம் என்ன? காந்தத்துக்கு 2டே குணம் தான். ஒண்ணு ஈர்க்கும், இன்னொன்னு விலக்கும். அப்போ இதையும் தாண்டி விருப்பு, வெறுப்பு இல்லாம எப்படி போறது? ஒருத்தர பார்த்தா ரொம்ப கொடூரமான ஆள் மாரி இருக்காரு. ஒருத்தர பார்த்தா சாந்தமா, அமைதியா, விரும்புற ஒரு குழந்தை மாரி இருக்காங்க. இது எப்படி 2 பேத்துக்கு நடுவுல ஒரே மாரி நம்ம ஸ்டேபிளா இருக்க முடியும்? இப்ப அனுபவங்கள பேசக்கூடாதுன்னு சிவானந்த ஐயா ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், சொல்லாதீங்கன்ட்டாரு. ஆனா, எல்லா அனுபவத்தையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. மென்மையிலும் மென்மையாக, மெதுவா ஆடாமல் அசையாமல், மேலும் கீழுமாக, ஒரு சின்ன தொனி, ஒரு சின்ன கதி, இப்படின்னு தெளிவா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்ப இது எதுக்கு பண்ணணும்? அ நம்ம ஒருத்தர் ஜீவ சமாதி ஆகணும். அதுக்கு தான் நான் பண்றேன்றாரு. நம்ம தான் வாழத்தானே பொறந்திருக்கோம். எதுக்கு நம்ம சமாதி ஆகணும்? வாழும்போது நல்லபடியா வாழ்வாங்கு வாழ்ந்துட்டு போலாமே. ஏன் சாகணும்? ஏன் சாகறத பத்தியே யோசிக்கணும்? அப்படின்னு அ இப்ப தவம் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, ஆரம்பத்துல ஒரு ஒன் ஒன் ஒரு ஒரு 15 மாதங்களுக்கு முன்னாடி தான் தீட்சை வாங்குனோம். அப்ப இருந்ததுக்கு, இப்ப இருந்ததுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, இந்த முன்னாடி சொன்ன மாரி இந்த உடம்பு இந்த உடம்பு சரியாகுது. உடம்பு சரியாச்சுன்னா, பார்வை சரியாகுது. பார்வை சரியாச்சுன்னா, நம்மள நோக்கி ஒரு ஈர்ப்பு விசை ஏற்படுது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்யணும்னு நெனைக்கிறோம், என்ன நடக்கும்னு நெனைக்கிறோமோ, நம்ம சொல்லாமலேயே, செய்யாமலே நடக்குது. நம்மள சுத்தி நல்லவங்க மட்டும் தான் சேர்றாங்க. மத்தவங்கலாம் விலகி போயிடுறாங்க. அப்போ நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல. அவங்க சொன்ன மாரி தவத்த நல்லா பண்ணா, சித்துக்கள் இயல்பாவே நடக்குது. அது என்னென்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இவ்வளோ பிரம்மாண்டமான எல்லாமே இருக்கு நம்மகிட்ட. ஒரு அம்மா அழகா அந்த சத்சங்கம் ரமேஷ் ஐயா நடத்துவாரு யூடியூப்ல. அந்த அம்மா சொல்றாங்க, "இந்த உலகத்திலேயே விலை அதிகம் உள்ளது. அதோட கம்பேரே எதுவும் பண்ண முடியாது. அது இந்த உயிர். அந்த உயிர் எங்க இருக்கு? சுழுமுனையில இருக்குன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த உயிர பாதுகாக்கிறத விட உங்களுக்கு வேற என்ன வேல? என்னென்னமோ பண்றோமே! என்னென்னமோ பண்றோமே!" இன்னொரு ஐயா அழகா சொல்றாரு, "5யும் 10யும் சேர்த்து வச்சு, அத அழகா பூட்டி வைக்கிறோம். பேங்க்ல போட்டு வைக்கிறோம். அத சேமிக்கிறதுக்கும், அத சம்பாரிக்கிறதுக்கும் இந்த உயிர விரயம் பண்ணிட்டே இருக்கோமே! இந்த உயிர சேமிச்சு வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க?" அப்ப சித்த வித்தைக்கு வருது அது. அப்போ ஒரு லென்ஸ்ல ஒரு குவி ஆடியில நீங்க சூரிய ஒளிய குவிக்கும்போது, அது ஆற்றலாகி எரியுது. காத்த ஊத, 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 ஊத என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத கபம்லாம் வெளில போகுது. தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வெளில போகுது. தேவையில்லாத சூடுலாம் வெளில போகுது. நீர்மைத்தன்மை வெளிய போகுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர், நெருப்பு, காற்று. இந்த 3 விதமான பக்குவம் ஆகுது. அப்போ இங்கேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் எல்லாமே சுத்தமாகிக்கிட்டே இருக்கு. அது நல்லாவே தெரியுது. தவம் பண்ண பண்ண நல்லாவே தெரியுது. அப்போ இந்த சித்த வித்தைன்றத 1 மணி நேரம் பண்றத 2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம். காலையில பண்ணும்போது மருத்துவத்தில சொல்லுவாங்க, அந்த இஞ்சி, சுக்கு, கடுக்காய் இதெல்லாம் சாப்பிடணும்பாங்க. ஒவ்வொரு காலத்துல சாப்பிட்டா ஒவ்வொன்னும் சரியாகும்பாங்க. இந்த மருத்துவத்த விட்டுட்டு, இந்த சித்த வித்தையவே காற்றையே பண்ணோம்னா, காலையில ஒரு 2 1/2 மணி நேரம், மதியம் ஒரு 2 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 1/2 மணி நேரம் பயிற்சி. ஒவ்வொரு ஆசிரமத்தில அதான் பண்றாங்க. அத பண்ணும்போது இயல்பாவே சரியாகுது. இத தாண்டி 3 மணி நேரத்த நீங்க 8 மணி நேரமா பார்த்துறது, 10 மணி நேரம் நான் இதுவரைக்கும் பண்ணல. பண்ணத்தான் போறோம். 11 நாள் பண்றது, 45 நாள் பண்றது, 101 நாள் பண்றது. இத பண்ணும்போது அதோடைய சக்தி என்னன்னு கற்பனையே பண்ண முடியல. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு அணுவ பிளந்தா, அந்த அணு ஆற்றலானது ஒரு நாட்டையே, ஒரு கண்டத்தையே அழிக்குன்றாங்க. நம்ம உடம்புல கோடான கோடி உயிரணுக்கள் இருக்கு.
அது பயோகெமிக்கல். நம்மட்ட இருக்கிறது பயோகெமிக்கல். அது வந்து ஆக்சுவலி கெமிக்கல். ஒரு உயிரற்ற ஒரு வேதிப்பொருளுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்குன்னா, உயிர் இருக்கிற ஒரு ஒரு அணுக்களுக்கு நமக்கான சக்தி என்னன்றத நம்ம கற்பனையே பண்ண முடியாது. அப்போ இவ்வளவு உயிரணுக்கள் இருக்கிற இந்த உடல நம்ம பரிசுத்தமா வச்சுக்கிறதுக்கு, இந்த காற்ற சுத்தம் பண்ற ஒரு சின்ன எளிமையான எ எல்லாரும் பண்ணக்கூடிய, அனைவரையும் இறைவனாக மாற்றக்கூடிய ஒரு வித்தை நம்ம கையில கிடைச்சிருக்கு. சிறப்பாக பயன்படுத்துவோம். ஆத்ம வணக்கம். எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் வித்தை வாங்கினதில் வித்தியாசமாக இருக்குங்கய்யா. காய் வெட்டி தான் கட்டியிருந்தேன் முதல்ல. அப்புறம் காய் வெட்டி கட்டிட்டு நான் நிறைய ஆசிரமத்துக்குலாம் போவேன். உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் அப்படியே வெளியில் வந்துடுவேன். அப்புறம் என்னடா பண்ணுறது, இது என்னமோ வித்தையெல்லாம் நம்மளும் பண்ணிட்டு தானே இருக்கிறோம், நம்மளையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் ஒரு நண்பர், நமக்கு பன்னிமடையில் நண்பர் பழக்கமானார். அப்புறம் அவர் மூலிமா இந்த மாதிரி குளத்தூருக்கு வாங்க, அங்கே நமக்கு நான் அங்கே தான் பயிற்சி எடுத்தேன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்புறம் நான் அங்கே வந்து பயிற்சி வாங்கினேன். அப்புறம் பயிற்சி வாங்கி அப்புறம் குளத்தூர் வந்து பாலனையாட்ட பயிற்சி வாங்கிட்டு நல்லா பயிற்சி பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரே இடத்துல பயிற்சி செய்கிறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. எல்லா பக்கம் சுற்ற ஆரம்பித்தேன் நான். எல்லா ஆசிரமும் போவேன். அப்படி எல்லா ஆசிரமும் போகும்போது அதில் நிறைய ஈடுபாடு நிறைய நமக்கு உருவாச்சு. அப்புறம் என்னுடைய நண்பர் பக்கத்தில் உட்காந்துருக்காருங்க. அவர் பெருமானூர்லேருந்து வந்திருக்காரு. அப்புறம் அவரு என்ன மாதிரி தான். அவர் அங்கங்கே ரவுண்ட் அடிப்பார். திருவண்ணாமலை போவார், அப்புறம் சதுரகிரி போவார், எங்கெங்கேயோ போவார். அப்புறம் நாங்கள்லாம் உட்காரவே மாட்டோம். பயிற்சியும் நல்லா பண்ணுவோம். ஆனால் எல்லாம் வெளியில் என்னென்ன இருக்குது, வெளியில் என்ன இருக்குன்னு தொலாவிட்டே இருப்போம். அந்த மலைக்கு போவோம், இந்த மலைக்கு போவோம். வெள்ளிங்கிரி மலையில் நாங்கள் உட்காராத இடமே இல்லை, தவம் பண்ணுற இடம். ஆனால் அங்கெல்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. உட்காந்த இடத்துலேயே நிறைய விஷயம்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் அது என்னன்னு தெரியணும், தொலாவிட்டே இருப்போம். அப்புறம் இந்த தொலாவலே ஒரே ஒரு நாள் அது என்னை அப்படியே சுத்தமே மாத்திருச்சு. அது எந்த இடம்னா, தாராபுரத்துல ஒரு ஒரு ஆலயம் இருக்கு. அங்க 4 சமாதி இருக்கு. அந்த சமாதிக்கு நானும் ஒரு திருப்பூர்ல இருக்க ஒரு நண்பர், அவர் வித்தியார்த்தி தான். நாங்க 2 பேரும் பைக்ல போறோம். ஒரு 11 மணி இருக்கும். அங்க போகும்போது எங்களுக்கு அந்த அந்த மடத்துல இருக்கிற ஒரு நண்பர் வந்து, இது வந்து சமாதி இருக்கிற இடம்னு சொல்றாரு. நாங்க உள்ள போறோம். போன உடனே அங்க உள்ள ஒரு பெரியவர் உட்கார்ந்திருக்காரு. அவரு ஒரு 85, 90 வயசு இருக்கு அந்த ஐயாவுக்கு. இன்னும் இருக்கிறாரு அந்த ஐயா. அப்புறம் நீங்க எங்கேருந்து வாரீங்க? எங்கேருந்து இந்த பக்கம் எதுக்கு வந்தீங்க? அப்படிங்கும்போது, நம்ம சித்த வித்தியார்த்திங்க. பழனி ஆசிரமத்துக்கு நாங்க போறோங்க. அதனால இங்க வரும்போது இங்க சமாதி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சமாதிய பார்த்து தவம் பண்ணிட்டு போலான்னு வந்தாங்கங்கும்போது, அப்புறம் எங்ககிட்ட நல்லா பேசுறாரு. நீங்க யாருகிட்ட தீட்சை வாங்குனீங்க? உங்களுடைய குருநாதர் யாருங்கும்போது, ஐயா வெள்ளை வேஷ்டி கட்டியிருப்பாருங்கய்யா அப்படின்னா. ஓ, நீங்க வெள்ளை வேஷ்டி தான் கட்டிருக்கீங்க, யாருங்க அப்படின்னா, சிவானந்தர் பரமஹம்சரான்னு அவரே கேட்டாரு. கேரளாக்காரர் தானே அப்படிங்கும்போது, ஆமாங்க அவரு தாங்க என் குருநாதர் அப்படிங்கும்போது, அப்புறம் உங்க ஆள் ஒருத்தர் உள்ள இருக்காருங்க, அவர் போய் பாருங்கன்னாரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் அங்க போய். வித்தை எப்படி வாங்கி, எப்படி தவம் நல்லா எப்படி பண்ணணும், நம்ம மத்தவங்களுக்கு எப்படிலாம் நம்ம நம்மள பார்த்தா மத்தவங்க திருந்துற மாரி நம்ம இருக்கணும், செய்யணும் அப்படின்னு நிறைய சொல்லிக் குடுத்தாரு எனக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நானு கொஞ்சம் உலகம்லாம் சுத்துறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கோயம்புத்தூர்ல 4 ஆசிரமம் தான். மாசத்துல 4 நாள். வீட்ல இருக்கனோ இல்லையோ 4 ஆசிரமத்துல இருப்பேன். ஆத்ம நமஸ்காரங்க. என்னுடைய அனுபவம் அவ்வளோதாங்கய்யா. சரி, இனி அடுத்து வந்து ஸ்ரீராம் வந்து பேசுவாருங்க. ஆத்ம நமஸ்காரம். முதல்ல ஒரு விஷயம் எப்படின்னா, சரண் அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அது பக்கம் முதல் விஷயம் எப்படின்னா, சுவாமி சிவானந்தருக்கு தான் நான் வந்து கடமையும் பட்டிருக்கிறோம் எல்லாருமே. அவருக்கு என்ன ஒரு நன்றி அப்படின்னா, நான் போன தடவை ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் மீட்டிங்கில் இருக்கிறப்போ. அதை வந்து இந்த தடவை எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, போன டைம் நான் சொல்லும்போது, நம்ம இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிற எல்லாருமே வந்து சித்த வித்தியார்த்திகள் மட்டும்தான் இங்கே வந்து எல்லாருமே வர்றோம். எல்லாருமே நம்ம சித்த வித்யா சம்மந்தமாக பேசுகிறது எல்லாமே பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியறதில்ல. அது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அதை பற்றி தெரியப்படுத்தணும். சித்த விதை வாங்காதவங்களுக்கும் இது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதை அவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சு அவங்களும் அதை சித்த வித்தைகளோட வந்து பலனடையணும்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ அது சம்மந்தமாக வந்து சரண் அவரோட போட்ட இந்த வீடியோ வந்து அதோட பலன் வந்து இன்னைக்கு பிகே புதூர்லேருந்து வந்திருக்காரு. அம்மா அவங்க எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளலூரில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு ஐயா முதல்ல வந்து வெள்ளலூரில் பேசினார். அதுக்கு நல்லா வருவார், வந்துட்டு போயிடுவார்.
அப்போ ஐயா யார் என்னங்கிறது தெரியாது. அப்போ தான் முதல்ல பேசினாரு. பேசும்போது தான் இப்படி ஒரு ஆலயம் இருக்குது, இப்படி ஒரு மகான் சமாதியாக இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த விழாவில் ஐயா பேச வச்சாங்க. அப்போ தான் எல்லாத்தையும் ஐயா சொன்னார். இந்த மாதிரி இருந்தார், ஐயா 2ஆம் மூலை போல் இருந்தாங்க, இப்போ இடம் இருக்குது, அது காட்டுப்பகுதியில் இருக்குன்னொன்னே அப்புறம் தான் பாலனையை முடிவு பண்ணி இங்கே வராங்க. வந்து பார்த்துட்டு இங்கே வந்துட்டு ஜெபம் வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்படி ஆரம்பித்து இது 11 மாதம் போயிட்டுருக்கு. அப்போது முதல்ல வந்து ஐயா பாலனையை வந்து இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு குளத்தூர் போனப்போ எங்களுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, இங்கே ஜெபம் பண்ணும்போது ரொம்ப பேரானந்தமாக இருக்குது, ஐயாவோட ஆற்றலை உணர முடியுது. அப்போ இவ்வளோ ஆற்றலோடு இருக்காருன்னா, இங்கே வர வித்தியார்த்திக்கு நம்மளுக்கு வர வித்தியார்த்திங்க அதை பயன்படுத்திக்கணும், அவங்களும் மேலும் அடையணும், இந்த ஆலயமும் வளரணும். அதுக்காக அந்த நோக்கத்துக்காக தான் ஐயா கிட்ட கேட்டேன். கேட்டோன்னா ஐயாவை சம்மதிச்சாங்க. இது வந்துட்டு தானே நடக்கலை, இது சுவாமி சிவானந்த பரமேஸ்வரோட ஒரு ஒரு திருவிளையாடல் மாதிரி இது ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆலயமும் வரணும், வளரணும். இவர் பேராற்றல் இருக்கனால வித்தியார்த்திங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்கன்னா இவங்களும் வளருவாங்க. அதனால இது ஒரு சேராக நடந்துச்சு. இது சுவாமி சிவானந்த பரமேஸ்வர் பண்ண ஒரு திருவிளையாடல். இப்படி தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு விஷயம். இப்போ அது ஆரம்பித்து 11 மாதம் போயிட்டுருக்கு. அடுத்த மாதத்தோட ஒரு வருஷம் முழுமையாக தொடர்ந்து நல்லபடியாக நடந்திருக்கு. இன்னும் மேலும் நடக்கும். இன்னும் இதை தெரிஞ்சுக்கிட்டு வித்தை வாங்காதவங்க பொதுமக்கள் எல்லாம் தேடி வந்து பார்ப்பாங்க, இனி தொடர்ந்து வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு விஷயம்னா, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஆர்எஸ்புரம் போயிருந்தேன். ஆர்எஸ்புரம் ஒரு ஆஃபீஸ் வேலையாக போயிருந்தப்போ ஒரு வித்தியார்த்தியை பார்த்தேன். புதுசாக வித்தை வாங்கியிருக்காரு. அவரை பார்த்தோன்னே நான் இங்கே ஆர்எஸ்புரத்தில் இருக்க விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும், ஃபேமஸான விநாயகர் கோயில். அதுக்குள்ளே போய் பேசலான்னு போனோம், சும்மா பேசலான்னு போனோம். பேசிகிட்டே நடக்கும்போது அந்த விநாயகர் கோயில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஔவையாரோட விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, அது எழுதியிருந்தாங்க. அது ஏதோ போற்றி பாடுற பாட்டுன்னு நினச்சி நாங்கள் அதை பார்த்துட்டு கடந்து போயிட்டோம். அவங்க புதுசாக வந்த வித்தியார்த்தி படிச்சுட்டு இருந்தாங்க. நான் பார்த்தேன் ஏதோ ஒரு விநாயகரை பற்றி போற்றி பாடுற பாட்டுன்னு நினச்சி நான் அப்படியே கடந்து போகிறேன். போகும்போது பார்த்தா நடுவில் ஒரு வார்த்தை டக்குன்னு என்ன அப்படியே அட்டென்ஷன் பண்ணிச்சு. என்ன சுழுமுனைங்கிற வார்த்தை அந்த பாட்டில் வந்துருந்துச்சு. என்ன சுழுமுனைன்னு இந்த பாட்டில் வருது, இது போற்றி பாடுற பாட்டு தானே டக்குன்னு. அப்புறம் ஃபுல்லாக படித்தா அப்புறம் தான் அது ஞானத்துக்கான பாட்டுங்கன்னு தெரியுது. அதோட பொருள் விளக்கம் என்னங்கிறது பார்க்கும்போது தெரிஞ்சு, உலகத்துக்கு குருவான விநாயகர் பெருமான் சுழிமுனையை திறந்து பிராணவாயு மேலே ஏற்றுனா குண்டலினி மேலே ஏறி நம்ம வந்து பிரம்மத்தில் போய் கலக்கலாம் அப்படிங்கிறது தான் அது பெரிய ஒரு உரை. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறத அதில் வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அங்கே வர மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது விநாயகருக்கான போற்றி பாடுற பாட்டுன்னு அதை பாடிட்டு போயிடுறாங்க. என் கூட வந்த இன்னும் விஷயம், என் கூட வந்த வித்தியார்த்தி புது வித்தியார்த்தி, இன்னும் சித்தவேதம் படிக்கலை. அப்போ என்ன இவங்களுக்கு அது தெரியலை. ஸோ சித்தவேதம் படிக்க சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது படித்தாதான் நம்ம போய் பொதுவாக இந்த முன்னாடி வந்த மகான்கள் இந்த அடியார்கள் பாடின பாட்டில் வெறும் பாட்டு போற்றி பாடின பாட்டு மாதிரி இருக்கும். சித்தவேதம் படித்தாதான் அதோட விளக்கங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். உள்ளுக்குள்ளே பயணம் பண்ணணும்னா இந்த சித்த வித்தை, இந்த கதாகத முறைப்படி பண்ணாதான் அவங்க பிரம்மத்தில் கலக்க முடியுங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கு அடிப்படையாக உள்ள சித்த வித்தை படித்தாதான் மற்ற மகான்கள் மறைமுகமாக பாட்டிலையோ மறைமுகமாக செயலில் சொல்கிற விஷயங்கள் நமக்கு புரிய வரும். இது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேங்க. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? பாட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. தொடர்ந்து வாங்க. இந்த ஆலயங்க நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற இந்த ஆலயமும் வளரணும். இந்த இடத்த பயன்படுத்தி நம்மளும் மேல் மேல் வளரணும். அனைவருக்கு ஆத்ம வணக்கம். இப்போ தொடங்கி 11வது மாசமா போயிட்டுருக்குங்க. இந்த அருமையான வேலையில் நம்ம இங்கே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா சொல்லியிருந்தாரு, அனுபவம் திறமை பற்றி சொல்லியிருந்தாரு. நல்ல நம்ம பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிற பயிற்சியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ராஜயோகமான பயிற்சி பல இதை சொல்கிறாங்க வாசி யோக பயிற்சியில். இதில் வந்து நம்ம வாசி யோகத்தில் குறைஞ்சது 3 மாதத்துக்கு மேலே போனால் பார்த்திங்கன்னா அனுபவம் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குங்க. எதை அடைஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அடைய வேண்டியது இல்லை அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசியோக பயிற்சி தான். இப்போ ஐயா சொல்கிற மாதிரி அனுபவம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயிற்சி 3 மாதத்துக்கு அப்புறம் பயிற்சி வர்றது என்னென்ன அனுபவங்களும் நமக்குள்ளே நடக்கிறது பயிற்சியில், அதை வந்து நம்ம திறமையாக கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்தில் வந்து நம்ம வெளியே செஞ்சுக்கிறத திறமைங்க. இப்போ நம்ம வந்து பணங்காசாக இருக்கலாம், வேறு எந்த இடம் பொருளாக இருக்கலாம், எல்லாமே கிடைக்கும். ஆனால் வந்து முக்தி வந்து அந்த ஆசைப்பட்டது போயிட்டோம்னா முக்தி நிலை கிடைக்காது. இப்போ அகத்தியராகட்டும், காகபுஜன்றாகட்டும், எல்லா சித்தருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சதை சொல்லவே இல்லைங்க. பராபரத்துலேருந்து நாங்கள் எடுத்து படித்தோம் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ நம்ம சிவானந்தப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் சொல்கிறாரு. அவங்க சொல்ல பொய்யில்லை மெய் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து
சுருக்கமான விஷயத்த மட்டும் நம்ம அப்பா மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா மத்த சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அட்டமா சித்துக்கள பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பயிற்சினால ஏற்படுற விளைவுகள், அந்த விளைவுகள்லேருந்து தப்பிக்கக்கூடிய காயகல்ப முறை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நம்ம பயிற்சியில் இல்லாதது எதுவுமே கிடையாது. மறுபடியும் சொல்றேங்க, எதை அடைந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறது எதுவோ, அதுதான் நம்ம பயிற்சி. அது நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து. அதுதான் ஐயா ஸ்ரீராம் ஐயா சொன்னது, அனுபவம், திறமை அப்படிங்கிறத பத்தி சொன்னாரு. அப்புறம் ஐயா திருவள்ளுவர் பத்தி சொல்லியிருந்தாரு. ஐயா திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா, அவரு சித்தர் தாங்க. தமிழகத்தில தான் உலகத்திலேயே அதிகப்படியான சித்தர்கள் இருக்கிறாங்க. அந்த மண்ணுல இருக்கிறோம் நம்ம. ஆத்மாஸ். கோடீஸ்வரர். கோடியில் ஒரு ஈஸ்வரர். அவங்க தான் கோடீஸ்வரர். எல்லாத்துக்குமே அந்த சமாதி அமையுதா? எல்லாருமே அங்க போய் வழிபடுறாங்களா? போய் முறையிடுறாங்களா? ஜெபம் பண்றாங்களா? எப்படி இருக்கு? அந்த மாரி யாருக்கு அமையுதோ அவங்க கோடீஸ்வரர். அதனால அந்த இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நாமளும் கோடீஸ்வரர்கள் தான். எல்லாருமே கோடீஸ்வரர்கள். இந்த விதிக்கு வந்துட்டாலே அவங்க கோடீஸ்வரர்கள் தான். அதனால தான் அந்த நான் எங்க போனாலும் சித்த வித்தியார்த்திய கோடீஸ்வரர்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க கோடியில ஒருத்தர் ஆக போறாங்க. அட்லீஸ்ட் அப்படியே டெவலப் ஆயிடுங்க அது. ஸோ எல்லாரும் இங்க ஒரு பெரிய சத்சங்கமே நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு எல்லாரும் அங்க ஒரு ரத்னத்துல ஒவ்வொரு கல்லா எல்லாரும் இருக்கிறோம். அந்த மாலை சித்த வேதம். எல்லாத்துக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நாம் ஏற்கனவே சித்தியார்த்திகள் இருக்கிறவங்க இங்கே வர்றதை விட சித்தாவித்தை இன்னும் வாங்காமல் வந்து நம்ம ஊரில் கலந்துருக்கு அம்மா அவங்க எல்லாம் அண்ணெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வரணும். வந்து முறைப்படி வந்து அவங்க வந்து தீட்சை பெற்று சித்த வேதம்னு என்ன, சித்த வித்தைன்னு என்ன செய்யுது, ஏது பண்ணுது. இப்போ இவர் கேட்ட கேள்விக்கு நாம் ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிலை மட்டும் சொல்லிடுறேன், விட்டு முடிச்சுக்கலாம். அனுபவம்னா என்ன? அனுபவம் என்ன செய்யுது, என்ன இதெல்லாம் நாம் பயன்பெற்றிருக்கிறோம், என்ன அதனால் லாபம் என்னங்கிறது தெரியாது. அனுபவத்தை வந்து அது தான் அனுபவிக்கணும். அண்ணெல்லாம் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி, சுவையை பற்றி பேப்பரில் எழுதினா அதெல்லாம் தெரியாது, இல்லை வாயில் சொன்னால் தெரியாது. அவங்க அனுபவிக்கணும், அது வேறு விஷயம். இன்னொன்று, சித்த வித்தை வாங்கின சித்த வித்தியார்த்திகள் எல்லாருமே வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி கோடி ஈஸ்வரர்கள். கோடி எங்கே இருக்குது, ஈஸ்வரன் எங்கே இருக்கிறது கண்டுபிடிச்சிக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சித்த வித்தை வாங்கினதனுடைய மூலப்பொருள் அதுதான். இந்த எண்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த எண்ஜான் உடம்புல வந்து சிரசே பிரதானம் ஏன் சொன்னாங்க? அப்போ அந்த பாக்கி இருக்க 7 இது என்னாச்சு, ஜான் என்னாச்சுன்னா 7 ஜானும் வந்து பிண்டம், ஒரு ஜான் மட்டும்தான் கண்டம். அப்போ இந்த ஒரு ஜானுக்குள்ளே என்னென்னமோ விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆறாதாரம் இங்கே மூலையில் ஆரம்பிக்கிறதில்லை, என்னென்னமோ சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் உள்ளே இருக்குது. நம்ம சாமி வந்து தெளிவாக மறைமுகமாக எல்லாத்தையும் சுட்டி காட்டியே சொல்லியிருக்காரு. எந்தெந்த இடத்துல என்ன ஆதாரம் இருக்குது, எந்த இடத்துல போகுது, என்ன செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காயகல்பம்ங்கிறது மருந்து வாங்கி சாப்பிட்றது அல்ல. இல்லைன்னா வேறு ஏதோ நான் போய் உட்காந்தேன் ஜெபத்தில் அப்படி அடிச்சு இப்படி அதெல்லாம் ஒன்றும் வேலையாகாது. உங்களுக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தி அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து பதம் பண்ணினால ஒழிய காயகல்பெல்லாம் அனுபவிக்க முடியாது. காயகல்பங்கள் ஒன்றும் சாதாரணமான எளிமையான ஒரு சும்மா இது குளிகை கிடையாது. அந்த குளிகையை கொண்டு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்படணும். இப்போ இவர் கேட்டதுக்கு சொல்கிறேன். அப்போ எங்கே இருக்குது, இதனுடைய வித்தையினுடைய எல்லா மூலமுமே வந்து நம்ம சிரசுக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த சிரசுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத முக்கியம். சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் பதம் பண்ணணும். பாலை காய்ச்சறோம், திரண்டு வருது, பால் கோவா பண்ணுறோம், சாப்பிட்றோம், இனிக்குது அப்படின்னா இதை வந்து உள்ளே செய்யணும். நமக்குள்ளே வந்து சிரசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பால்கோவா பண்ணணும். அந்த கோவா பண்ணுறதுக்கு என்ன வேணும், எண்ணெய் போட்டால் கோவா ஆகும். அந்த கோவாவிலேருந்து என்ன பண்ணுறது, எப்படி அனுபவிக்கிறது, அது எங்கே வருது, எந்த வழியாக வருது, அப்போ இது எங்கே வந்து எங்கே போகுது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சூட்சமான விஷயங்கள். இது வந்து சிரசுக்குள்ளே நடக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிரசுக்குள்ளே நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். அதான் நான் அகம்பாவத்தில் சொல்ல, தயவுசெய்து யாரும் அப்படி நினச்சிடாதீங்க. நான் வந்து என்னுடைய இதில் வந்து நான் சிரசுக்குள்ளே எனக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. சிரசில் வந்து இதனுடைய வேகம் என்ன செய்யுது, எங்கே கொண்டு போய் என்ன நடக்குது உள்ளுக்குள்ளேங்கிறத தெளிவாக தெரிய வைக்குது.
அப்போ நமக்கெல்லாம் வேண்டியது என்ன வேணும்? நாம் இங்கே வந்திருக்கிறதே வந்து யாரும் வந்து இந்த ஒரு ஏதோ வர்றோம், கூட்டம் போடுறோம், பேசுகிறோம், நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்கிறவங்களுக்கு அல்ல. உன்னுடைய ஜீவனை கொண்டு போய் சமாதி நிலைக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். அந்த திறவுகோலை போட்டு அந்த 7வது கதவை திறக்கணும். அப்போ தான் நீங்கள் சதாசிவத்தை பிடிக்க முடியும். சதாசிவத்தை பிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குதோ, நீங்கள் போய் அங்கே போய் சொர்க்கவாசல் நின்னா வந்து சொர்க்கம் வராது. சொர்க்கவாசல் நமக்குள்ளே இருக்கிற சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு ஒரே சாவி நம்மகிட்ட இருக்கிறது ஜீவன் மட்டும்தான். அந்த ஜீவசக்தியை வந்து கொண்டு போய் அந்த 7வது கதவை திறந்து மூலாதாரத்துக்குள்ள என்ன விஷயம் இருக்குங்கிறத அங்கே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜீவசமாதி. நாமெல்லாம் பயிற்சி பண்ணுறது அந்த ஜீவனை கண்டுபிடிக்கிறதுக்காக இத்தனை கஷ்டப்படுறோம். மூலாதாரத்தில் கூடிய சிவன் என்ன பண்ணுறாரு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? சித்த வித்தியாசத்தாக யாராலையும் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து தனியாக கேட்ட சொல்ல இப்போ நம்ம இந்த கூட்டத்திலலாம் அது பேசுகிற மாதிரி விஷயங்கள் அல்ல. சரிங்களா? அப்போ வந்து சித்த வித்தியார்த்திகள் வந்து தன்னுடைய நிலை நான் அப்படியாக்கு இப்படியான்னு சொல்கிறத விட என்னுடைய அனுபவம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இப்போ இங்கே நடந்தது இவருக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சமாதி இருந்தவருக்கு நிறைய நேரம் முருகனவே பார்த்தவர். ஒரு நாள் உட்காந்து ஜெபிச்சது வித்தாவன ஊசில் உட்காந்து சமாதியில் உட்காந்து பேசும்போது ஒரு இதவே உடைச்சாங்க. அப்படியெல்லாம் சித்தைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி வருதுன்னா இந்த வித்தைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் மூலாதாரத்துக்குள்ளே நடக்கணும். அப்போ மூலாதாரம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடி. கீழே இருந்தாலும் மூலாதாரம் கிடையாது. மூலாதாரம் மேலே இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த சிவனை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கான எப்படி பால் அபிஷேகம் என்ன நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ இது பூராமே உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. சூட்சமமாக நடந்தக்கூடிய விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சித்த விதியை நம்ம பண்ணுறவங்க யாரும் தான் பெருசு தீன் பெருசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் எல்லாருமே வந்து சிரத்தை எடுத்து நம்ம ஜீவனை வந்து அந்த நிலைக்கு கொண்டு போய் அந்த சிவனை வந்து வழிபாடு பண்ணி முக்தி அடைஞ்சு நம்ம ஜீவ சமாதி அடையணும். அது ஒன்று மட்டுமே கோட்பாடு. வேறு எதுவும் நம்மளுக்கு வேண்டாம். பாக்கி எல்லாம் நம்மளுக்கு எல்லாம் சரி சாப்பிடும். யாரும் வரப்போகிறதில்ல. அந்திம காலத்தில் யாரும் வரப்போகிறதில்ல. அப்போ வந்து சிவன் தான் வருவார்னு சொல்லி எங்கே எதுக்கு சொன்னாங்க? அதுக்கெல்லாம் கருத்துக்கள் இருக்குது. நம்ம சித்த வித்தியாசங்களுக்கு மட்டும்தான் சொல்ல தெரியும். அது மாதிரி எல்லாரும் வரணும், எல்லாம் நலம் பெறணும். என்னுடைய அந்திம காலத்தில் கூட நான் ஜீவசமாதி ஆன பின்னாலே சமாதி ஆன பின்னால் என்னுடைய சமாதியில் வந்து கேட்டால் ஏதாவது வேணுன்னா கூட இந்த பிரபஞ்சத்திலேருந்து அவங்களுக்கு வாங்கி உதவி பண்ணக்கூடிய ஒரு வெறும் படிக்கட்டாவோ ஒரு உதவிகரமாக தான் இருக்கணும் நான். அப்படிங்கிறத நான் சாமியாட்ட வேண்டிக்கிறது அதுதான். கடைசியால் வரைக்கும் நான் என் சமாதிக்கு பின்னாலேயுமே எல்லாத்துக்கும் என்ன தேவை இருக்குன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்கனால நான் பிரபஞ்சத்திட்ட கேட்டு அவங்களுக்கான அந்த பதிலை கொடுக்கறதுக்கான அந்த பாக்கியத்தை எனக்கு ஆண்டவன் மறக்காமல் கொடுத்தாருன்னா அது ஒன்றே போதும். எனக்கு எந்த இதுவுமே வேண்டாம். எனக்கு சொத்து குடும்பம் அதையெல்லாம் நான் பெருசாக வரும்னு நான் நினைக்கல. எனக்கு தேவை எல்லாத்துக்கும் சேவை செய்யணும். என்னோடய மறுமையிலும் செய்யணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பெற்று எனக்கு வாய்ப்பளித்து என்னுடைய வார்த்தையும் நீங்கள் மனதார கேட்டதுக்கு ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்கம்மா. ஏதோ பேசியிருக்கேன் என்னவோ பேசியிருக்கேன்னு நினைக்காதீங்க. அதனால் வந்து எனக்கு உள்ள தோணக்கூடிய விஷயங்களை நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். வெளியே வந்து இது முகத்தாட்சணியத்துக்கோ மற்றதுக்கோ சொல்ல. என்னுடைய ஆழ் மனதில் என்ன இருக்குதோ அந்த விஷயங்கள் உங்களோட நான் பரிமாறிட்டேன். அதனால் வந்து எனக்கு இந்த வாய்ப்பளித்த தங்கள் அனைவருக்கும் நன்றி இருக்கட்டும். நிறைய பேர் வந்து வித்தை வாங்காதவங்க எல்லாத்தையும் நிறைய கூட்டிகிட்டு வாங்க. தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்ததுக்கு வாழ்க்கைக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? அதை பார்த்துட்டு நமக்காக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஜீவன் எதுக்கு வந்தது? நம்ம எதுக்கு பிறந்தோம்? நம்ம பிறப்பினுடைய முக்தி என்னென்னா அதுக்கு வழி தேடி அதுக்கு கஷ்டப்படுங்க. நீங்கள் உங்களுக்காக வாழணும்னு வேண்டிட்டு நன்றி வணக்கம்.